இன்னும் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே எஸ்தர் 8வது அதிகாரம் 2வது வசனம். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள் என்று. இந்த இடத்துல எஸ்தருடைய ஆதி நிலைமை பார்க்கும்போது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை தான். அவள் ஒரு அனாதையை போல இருக்கிறாள், அடிமை போல இருக்கிறாள். இப்படி பல விதங்களிலே அவளுடைய நிலை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளிலே ராஜாவினுடைய கண்களிலே தயவை உண்டாக்கினார் தேவன். அவள் ராஜாத்தியாக அந்த இடத்துல உயர்த்தப்பட்டாள். ராஜாத்தி ஆன பிறகுதான் தன்னை வளர்த்து ஆளாக்கின அந்த மொர்தெகாயை நன்றியுள்ள உள்ளத்தோடு ஆமானின் இடத்துல அதிகாரியாக வைத்தாள். ஆமான் மரித்தான், தெரியும் நமக்கு. அந்த இடத்துல அவனை அதிகாரியாக நியமிக்கிறாளாம். அப்போது அந்த மாதிரியான ஒரு உயர்வு, ஒரு அதிகாரம், ஒரு பவர் இந்த எஸ்தருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அவள் உயர்த்தப்பட்டால் அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட எந்த வார்த்தையையும் அப்படியே நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு அவளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளுமே உயர்த்தப்பட்ட அனுபவத்தோடு தான் காணப்படுகிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் கூட தேவன் இந்த நிலையில் தான் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 நாம் பார்க்குறோம், நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாக நம்மளை வச்சிருக்கிறாராம். அப்போது நம்மையும் கர்த்தர் சாதாரணமான ஒரு இடத்துல வைக்கல. நாமும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ராஜாக்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அடிமைகளாக இல்லை, யாரோ ஒருத்தரை நம்பி அல்ல, நாம் அதிகாரம் செலுத்தக்கூடியதான ஒரு இடத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் கட்டளையிட்டால் அது நடக்கும், இறையாதே என்றால் அது இறையாது, அமைதலாக இரு என்றால் அமைதலாக இருக்கும். ஏனென்றால் ஆதியிலே நம் ஆதி தகப்பனாகிய ஆதாமுக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாம், நீ என்ன பெயரிடுகிறாயோ அதுதான்ப்பா பெயர் என்று சொன்னார். அவன் நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் என்ன பெயரிட்டானோ அதுவே பெயராக மாறியது. அதே போல தான் பிரியமானவர்களே, நானும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாக்களாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற யுத்தங்கள், நமக்கு எதிராக புறப்பட்டு வருகிற ஆயுதங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு எதிராக இறையாதே, அமைதலாக இரு என்று சொல்வோம். கொள்ளை நோயை பார்த்து சொல்வோம், பரவாதே, நீ இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போவாயாக என்று சொல்லுவோம். இப்படி நமக்கு எதிராக, நம்முடைய சபைக்கு எதிராக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு, குடும்பத்துக்கு எதிராக, படிப்பு, வியாபாரம், தொழில், இப்படி எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு எதிராக எந்த விதமான பிசாசின் தந்திரங்கள், சூழ்ச்சிகள் எழும்பினால் அவற்றை பார்த்து நாம் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால இறையாதே, நீ அமைதலாக இரு என்று சொல்ல அது அப்படியே இருக்கும். ஏனென்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி ராஜாக்களாக, ராணியாக அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆகவே அன்றைக்கு உலக அடிப்படையில் அவள் ராஜாத்தியாக நியமிக்கப்பட்டால், நானும் நீங்களும் பரலோகத்தின் சாயலில், பரலோகத்திலிருந்து கிடைத்த அதிகாரத்தை வச்சு உங்களை என்னையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே இது மேலானது, உயர்ந்தது. ஆகவே நாம் எதை கண்டும் கவலைப்பட்டு கலங்காதபடிக்கு எதிராக வரக்கூடியதான் அத்தனை சூழ்நிலை பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்று சொல்லுவோம். அது அடிபணியும், அது அமரும், நாம் ஜெயிப்போம். பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அதிகாரத்துக்காக, உயர்வுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ராஜாக்களாய், ராணியாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இதை உணர்ந்தவர்களாய், எங்களுக்கு எதிராக வரக்கூடியதான பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு எதிராக உம்முடைய வார்த்தையை, நீர் கொடுத்த அதிகாரத்தை வைத்து உங்கள் நாமத்தை ஆமாண்டவர் பயன்படுத்தி ஜெயம் உள்ளவர்களாய், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவர்களாய் எங்களை வச்சிருக்கிறீங்க. அந்த வெளிப்பாடு எங்களுக்கு கிடைப்பதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நான் ராஜாவாக என்னை வைத்திருக்கிறார், என்னை ராணியாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்ற வெளிப்பாட்டின் முழு நிச்சயத்தோடு வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.